முதுதமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட பேரரசர், தன் வாழ்நாளில் 16 பெரும் போர்களிலும் தோல்வியே காணாத மாமன்னர், வாள் ஏந்த ஆசைப்படும் அரசர்களில் அந்த வாளை தழுவ ஆசைப்படும் சிம்ம நாயகன், எதிரிகளை நடுநடுங்கச் செய்து சிதறி ஓட வைத்த பேரிடி வேந்தன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் பெருமையை. அப்படிப்பட்ட பெருமைமிகு வரலாற்றை கொண்ட பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை இளைஞர்கள் இப்படி கலவரம் போல மாற்றலாமா என்பதே பலரது வருத்தம். வரலாற்று அடிப்படையில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரசாட்சி புரிந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் ஆன்மீக அடிப்படையில் சதய நட்சத்திரத்தில் மே 23 கிபி 675 பிறந்ததாக வரலாற்று அறிஞர்கள் கூறும் நிலையில், கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 1349வது சதய விழாவையொட்டி திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள பெரும்பிடுகு முத்தரையரின் உருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், முத்தரையர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் என பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆர். விஸ்வநாதன்